வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது மாருதி டிசைரு. இந்த வண்டி ஆக்சுவலி டூர் காராக இருந்திருக்கு. இப்போ ஓன் போர்டை கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வண்டிக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, டூர் வண்டியாக இருக்கும்போது டீ போர்டாக இருக்கும்போது இந்த வண்டி 80 km ஸ்பீட் தான் மேக்ஸிமம் போகும். ஆனால் இப்போ ஓன் போர்டாக உள்ளவங்களுக்கு அந்த ரெகுலர் ஒயிட் போர்டோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்றதுனால இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இப்போ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம எதையுமே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டோம், எதுவுமே டிஸ்அசன் பண்ண மாட்டோம். இங்கே ஓபிடி கனெக்டர் இருக்குது. இந்த ஓபிடி கனெக்டர் மூலிமா இந்த ஒயரிங் அவேர்னஸ் மூலிமா ஸ்பெஷல் டூல் வழியாக நம்ம இந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை எதில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கம்ப்யூட்டரில் இதான் இந்த இசிஎம் சொல்லுவோம் சரிங்களா. இதில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதுவே நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா அவங்க இந்த கம்ப்ளீட் இந்த ஹார்ட்வேர் மாற்றணுவாங்க. ஹார்ட்வேர் ஆர் இசியூ ஆர் கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லிங்க. எல்லாமே ஒரே டெர்மினல் தான், சாரி மீனிங் ஒன்று தான், டெர்மினாலஜி டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் இந்த ஹார்ட்வேரை மாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும், 40-50 ரூபா ஆகும். ஆனால் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் தான் ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த காரை எந்த விதத்திலும் டச் பண்ணல, நம்ம எதையுமே கட்டல சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிச்ச உடனே இந்த வண்டி ரெகுலராக ஒயிட் போர்டு என்ன அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஒயிட் போர்டுக்கும் இந்த இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இல்லை. டெக்னிக்கலி ஃபங்க்ஷனலி எந்த விதத்துலையும். அதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க கன்சல்டிங் காலில், சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏதாவது வருமானு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. செகண்ட் டைம் சில பேர் சொல்லுவாங்க, சார் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டு பண்ணார் ப்ராப்ளம் இருக்குன்னு. அது வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏற்கனவே ஒரு வண்டியில் வேறு பிரச்சனை இருக்கலாம், இல்லை இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் கோயின்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் ஐ எம் டேம் ஷுவர் நான் என் இடத்துல பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் மெத்தடில் எந்த விதமான எரரும் வராது. வீவர்ஸ், இந்த இசிஎம்மில் நான் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சொன்னேன். ஹார்ட்வேர் வந்து பார்த்தோன்னா ஒயிட் போர்டுக்கும் டீ போர்டுக்கும் சேமு, சாஃப்ட்வேர் தான் டிஃப்ரெண்ட் சொன்னேன். இப்போ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்ன தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை, தெரியாதவங்களுக்கான எக்ஸ்பிளேஷன். இப்போ இசிஎம்னா என்னன்னா, இதெல்லாம் இசிஎம். இது ஃபோர்டு ஃபிகோட இசிஎம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரோட இசிஎம், இது வந்து ரெனால்ட் டஸ்டோட இசிஎம், இது வந்து பென்ஸ்காரோட இசிஎம், இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட இசிஎம், இது மகேந்திராவோட இசிஎம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டையோட இசிஎம், இது வந்து ஹுண்டையோட இசிஎம். இப்போ நான் மாருதியில் காமிச்சேன் இல்லையா, அதாவது ஸ்விஃப்ட் டிசைனில் ஒரு இசிஎம் இருக்குன்னு சொல்லி காட்ட கனெக்டர்லாம் இருந்துச்சு, அது இப்படி உள்ளே இருக்கும், அங்கே அது தெரியாது. இதுதான் அது இசிஎம் சரியா. இந்த இசிஎம்ல நான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஹார்ட்வேர். இது ஸ்கிராப் சரிங்களா. இந்த போர்டை பொறுத்தவரை அதனால தான் ஹேண்டில் பண்ணுறேன். இதுதான் ஹார்ட்வேர். அதாவது ஹார்ட்வேர்னா இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு ப்ளஸ் இந்த எலக்ட்ரானிக் ஐசிஸு அதனுடைய கான்ஃபிகரேஷன் சரிங்களா. இதில் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் என்னன்னா, இங்கே பாருங்க, இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், இதெல்லாம் சில ஐசிஸ். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க எது எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த சிங்க்ரோனைசேஷன் சீக்வன்ஸு சரிங்களா, அல்காரிதம்லாம் இதெல்லாம் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஹார்ட்வேர் சேமே ஒயிட் போர்டுக்கும் டீ போர்டுக்கும். இப்போ ப்ரோக்ராமையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு நான் டீ போர்டுக்கும் சேவ் பண்ணிட்டதுனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40-50 ரூபா வி சேவ்டு இந்த மாதிரி மூலயமா சரியா. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்தீங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஒவ்வொரு டைம் கன்சர்னிங்கில் எனக்கு கேட்கும் போதும் ஒவ்வொரு டைம் நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் கன்வே பண்ணிடுறேன். வியூவர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே எதுவும் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அது போக இங்கே பாருங்கள், இப்போ இந்த வண்டியை ரன் பண்ணி தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, இங்கேயுமே நம்ம செக் பண்ணிடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா 2000 RPM மேலே போகாது. இப்போ பாருங்கள், நான் ஆக்சிடென்ட் கொடுக்குறேன் சரிங்களா. டீ போர்டு வண்டி 2000 RPM மேலே போகாது. ஆனால் இது பாருங்கள் நல்லா மேக்ஸிமம் போகும். ஸோ பார்த்தா தெரியும் 3000 RPM போயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ரைஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஐட்லிங்கில் வந்து RPM இந்த மாதிரி ரைஸ் பண்ணிங்கன்னா என்ஜின் பாதிச்சிடும். ஸோ உங்களுக்கு இது புரியுறதுக்காக தான் இதை ரைஸ் பண்ணேன். பொதுவாக நீங்கள் இதை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினாலே 100 km தாராளமாக, அதாவது 100 km மேலே தாராளமாக போகும். அதாவது அந்த ஒயிட் போர்டு என்னவோ அது அப்படியே இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த வண்டியில் எந்த செக் இன்ஜின் லைட்டர் பாருங்கள். ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சிடென்ட் ரைஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இதில் ஆர்பிஎம் மீட்டர் கிடையாது, ஆர்பிஎம் மீட்டர் காட்டாது. அதுக்குனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. ஸோ பக்காவாக ரைஸ் ஆகுது.
கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதாவது என்ன பர்பஸ்க்காக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சு. வியூவர்ஸ், இந்த கார் நம்மக்கிட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இந்த காரோடைய ஓனர் சார் தான். ஹாய் சார். ஸோ சார்கிட்ட கேட்கலாம். ஸோ அவர் எதுக்காக வந்தார், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா, ரெண்டாவது சென்னை கார்ட்டோட ஃபீட்பேக் எப்படி கேட்போம். சரி, நீங்கள் சென்னை கார்ட்டோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் வந்தீங்க, உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஓகே. இத்தனைக்கு லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு 1 இயர் கிட்ட நாங்கள் வேறு மெக்கானிக் கிட்ட கொடுத்துருந்தோம். ஓகே. அவங்களால பண்ண முடியல, டைம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன். நான் லாஸ்ட் வீக் தான் அந்த வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்த உடனே சரி உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணேன். உங்களோட ரெஸ்பான்ஸும் இமீடியட்டாக இருந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அன்றைக்கி எடுக்க முடியல, பட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டீங்க. நீங்களாக கால் பண்ணீங்க, கால் பண்ணி கேட்டீங்க. எனக்கும் சரி ஓகே உடனே பண்ணிவிடுவோம், நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே எனக்கு வந்து வெயிட்டிங் பீரியடும் ரொம்ப நேரம் இல்லை. நீங்கள் வீடியோவில் போட்டிருந்தீங்க ஒரு 1.5 hours ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. நானும் தான் நினச்சேன் 1.5 hours ஆகும், சரி கொடுத்துட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ நேரமும் எடுக்கவும் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. செக் பண்ணியும் பார்த்தேன். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்லாம் பார்த்தேன், எல்லாமே 3000 வரைக்கும் வந்துருச்சு. சாட்டிஸ்ஃபைடு தான், எனக்கு ஹாப்பி. இப்போ இது வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரிப்பு போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக தான் மாற்றினது. ட்ரிப்பு வந்து ஜாலியாக நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்துடும். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். எங்களோட ஜேர்னி வந்து உங்களால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நன்றி சார், தேங்க்யூ சார்.